நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சா நான் வந்து கே பாலச்சந்தர்கிட்ட ஆரம்பிக்கணும். அவர் தான் என்னை வந்து சினிமாக்குள்ள வந்து வர்றதுக்கு காரணமா இருந்தவர். அதை தாண்டி எனக்கு முதல் படம் கொடுத்த வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்ல கொடுத்த தியாகு சார், சத்யஜோதி தியாகு, மௌனராகன் கொடுத்த வெங்கடேஷ், ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரணும். ஸோ அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் இங்க நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த விழாவோட நாயகனான ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி சார். வந்து நீங்க இந்த பண்ண அந்த மெட்லி கேட்டேன், இவ்வளவு மியூசிக் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இந்த படத்துல வேற நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து சினிமால ஃபுல் சாங்ஸா வைக்கிறது கஷ்டமா இருக்கு. அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சொல்ற நரேட்டிவ் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. அவர் அதை கேட்டு இந்த படத்துல 5 பாட்டு தான் இருக்குது, 9 மாத்திட்டாரு அவரு. தேங்க்யூ ரஹ்மான், யூ மேக் மை ஃபிலிம் அலைவ். தேங்க்யூ வெரி மச். நான் சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்ட போது கமல் சார் வந்து பார்த்தேன். அவர் கூட கொஞ்சம் பேசினேன். ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து அவரோட அண்ணா சாருவாசன் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த பையனை வந்து மகேந்திரன் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாரு. ஸோ சாரு அண்ணா வந்து மகேந்திரன் கிட்ட கூட்டிட்டு போனாரு. மகேந்திரன் சார் அப்பதான் எனக்கு மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும். ஒர்க் பண்ண அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ஸோ அங்க போயிருந்தார். அவர் வந்து அப்பதான் ஷூட்டிங்ல இருந்து வந்திருந்தாரு. எங்கன்னா ஷிப்ட்ல ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தாரு. சாருவாசன் போய் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த பையன் அப்படின்னாரு. சார் கிட்ட வந்தேன். அவர் வந்து ஒரு கையில ஒரு புக்கு கொடுத்தாரு, ஒரு இங்கிலீஷ் புக்கு. இதை வந்து ஒரு வாரத்துல ஒரு ஸ்கிரீன் பிளேயை மாற்றி கொடு அப்படின்னாரு. நானும் ராஜா கிருஷ்ணன் கிட்டி 2 பேர்கிட்டையும் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் போய் கிட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அவர் சோழா ஹோட்டல்ல. எனக்கு வேலை கிடையாது. அதனால 2-3 நாள்ல முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இது ரெடியா இருக்கு. அவர் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. பாரதி ராஜா கிட்ட போய் சொல்லு அப்படின்னாரு. நான் போய் பாரதி ராஜா கிட்ட இந்த கதை சொன்னேன், இந்த ஸ்கிரீன் பிளே சொன்னேன். அவர் வந்து கேட்டுட்டு இன்னி வரைக்கும் வந்து அவர் என்ன கிண்டல் பண்றாரு அந்த கதை சொன்னதுக்கு. வந்து நான் சொன்னது ஒரு எழுத்து அவருக்கு புரியாத மாதிரி நான் சொன்னேன். வேற யாருக்கும் இப்படி கதை சொன்னது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நினைச்சேன், நான் வந்து வரணும்னா முட்டி மோதி நாமே வரணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் போகும்போது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது. கமல் சார் கூப்பிட்டு அழைச்சி நாயகன் பண்ண சொன்னாரு. ஸோ தேங்க்யூ சார், தட் வாஸ் அ பிக் பிரேக். இட் லிபரேட்டட் மீ. அது வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எப்படின்னா வந்து உனக்கு எதுவும் தெரியாது, நான் சொல்றது நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஒவ்வொரு படமும் பேட்டில். பட் நாயகன் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், நீங்க செய்யுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு டோட்டல் லிபரேஷன் எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ. ஐ ஓ ஆல் அதர் ஃபிலிம்ஸ் டு யூ ஃபார் கிவிங் மீ த பிரேக்.